ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம வீட்டு விஞ்ஞானி யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி பைத்தான் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷனில் எல்லோரும் காமனாக என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் லொக்கேஷன். ஓகேங்களா, அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் தப்பு பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபைல் லொக்கேஷன் எடுத்ததுக்கப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சுலபமாக பைத்தான் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு பிகினர் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் இங்கே இருக்குங்க. ஓகேங்களா, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமைஸ்டு ஓஎஸ் இருந்துச்சு. நான் சொல்கிற விஷயம்லாம் ஜென்ரலாக சொல்கிறேங்க. ஒரு கஸ்டமைஸ்டு ஓஎஸ் வச்சுருந்தோம், அப்ளிகேஷனே எதுவுமே டெஸ்க்டாப்பில் இல்லை அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக தாங்க நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் ஒரு கோர் ஆஃப் த சிஸ்டம் மாதிரி. கமாண்ட் ப்ராம்ப்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணால் நம்ம சிஸ்டமில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபோல்டர் அக்சஸ் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலாம், அன்இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் பண்ணலாம். சரிங்களா, ஸோ பைத்தானுக்கு உண்டான பேக்கேஜஸை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமாக தாங்க. ஓகேங்களா, ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது பார்ப்போம். ஸோ எல்லாரும் பேசிக்காக என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் லொக்கேஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பல பேருக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ எப்படி ஃபைல் லொக்கேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எங்கே ஃபைல் லொக்கேஷன் நம்ம கரெக்டாக கொடுக்கணும், கமாண்ட் ப்ராம்ப்டில் எப்படி அதை சரியான விதத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதாங்க எக்ஸாக்டாக நம்ம பைத்தான் ஐடிஎல்இயோட செட் ஆஃப் ஃபைல்ஸ். என்னோடய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சிங்கிற ஃபோல்டரில் யூசர்ஸில் அதுக்கப்புறம் என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப் டேட்டா, இந்த அடுத்தடுத்த ஃபைல் ப்ராசஸில் என்னோட 3.7ங்கிறத 3.7ஓட பைத்தானோட செட்டப் ஃபைல்ஸ்லாம் இருக்குங்க. ஓகேங்களா, இந்த செட்டப் ஃபைல் குள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்கிரிப்ட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டப் ஃபைலில் ஒரு ஃபோல்டர் இருக்குங்க. இந்த ஃபோல்டர் இன்ஸ்டால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் தான் உங்கள் பேக்கேஜ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இவ்வளோ பேக்கேஜஸ் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, இதெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ். இதை எப்படி நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபோல்டர் எடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபோல்டரோட ஃபைல் லொக்கேஷனை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்குள்ளே போகலாம். வாங்க. ஸோ இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்குள்ளே போகிறோம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் நம்ம முன்னாடி இருக்குது. கமாண்ட் ப்ராம்ப்டில் சிடி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சிடினா அந்த ஃபைல் லொக்கேஷன் போகிறது. ஸோ நம்ம அந்த ஃபைல் லொக்கேஷனை இங்கே காப்பி பண்ணோம் அப்படின்னா காப்பி ஆயிரும். என்டர் தட்டினீங்கன்னா இப்போ அந்த ஃபைல் லொக்கேஷனுக்குள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா, இந்த ஃபைல் லொக்கேஷனில் தான் நீங்கள் உங்கள் பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேண்டாஸ்ங்கிறது ஒரு பைத்தான் லைப்ரரி. ஓகேங்களா, இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கிறதுனால இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பேண்டாஸோட வெர்ஷன்ஸ்லாம் காமிக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி தான் நீங்கள் எந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிங்கனாலும் அது இன்ஸ்டால் ஆயிருந்தால் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு வெர்ஷனோட காமிக்கும். இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். நீங்கள் தப்பான கமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு கமெண்ட் கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள், அப்படின்னா எனக்கு எரர் காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இதான் கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒரு பைத்தான் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ இப்போ இது ஓகே. எப்படி பேக்கேஜை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துருக்கலாம். ஓகேங்களா, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். என்ன பேக்கேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஸோ
யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பைத்தான் பேக்கேஜிங் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இது கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் உங்களோட அப்ளிகேஷனை பொறுத்தான். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அப்ளிகேஷனுக்கு பாண்டாஸ் தேவைப்படுது. இப்போனா இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ எனக்கு டைரெக்டாக இந்த பைத்தானோட ஆர்ஜ் வெப்சைட்டுக்கு வந்துடும். ஸோ எனக்கு டைரெக்டாக வந்து பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் அப்படின்னு நம்ம இப்போ கமாண்ட் ப்ராப்டில் ஃபைல் லொக்கேஷன் ஆட் பண்ணி கொடுத்தோம் இல்லையா, அதோட பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த பிப் இன்ஸ்டால் இது வந்து பிப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பைத்தானுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ யூ ஆர் கிவிங் கமெண்ட் டு தி பைத்தான் டு இன்ஸ்டால் சம்திங். சரிங்களா? அதான் வந்து இந்த பிப் இன்ஸ்டால் அதோட மீனிங். ஸோ அதுக்கப்புறம் வரது எல்லாமே இந்த லைப்ரரியோட பேர். ஸோ லைப்ரரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லைப்ரரி வேணாலும் நீங்கள் பைத்தான் பேக்கேஜிங் இண்டெக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அந்த என்ன நீங்கள் இண்டெக்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ பைத்தான் ஓஆர்ஜியில் அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு, யார்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, அதோட மெயின்டெனன்ஸ்லாம் யார், எல்லாமே அந்த பைத்தான் ஓஆர்ஜியில் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஒரு பைத்தான் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய கரெக்டான வழிமுறை. ஓகேங்களா? சேம் தான் அனகோண்டா ஸ்பைடர் இதுக்கும் அதுக்கும் இதே மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். அதாவது அனகோண்டாவோட கமாண்ட் ப்ராம்ப்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் ஓஎஸோட கமாண்ட் ப்ராம்ப்ட். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அனகோண்டாக்குன்னு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நாம் வந்து அனகோண்டாவோட கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு கரெக்டாக கமாண்ட் கொடுத்தோன்னா வந்துடும். இப்போ நான் வந்து எப்படி பைத்தானில் போயிட்டு பைத்தான் ஐடிஎல்லிக்கான அந்த பர்டிகுலர் நம்பை ஏன்னா பாண்டாஸுங்கிற லைப்ரரி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி கூகுள் சர்ச் பண்ணணும். அதே மாதிரியே நீங்கள் என்ன லைப்ரரி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. லைப்ரரி வந்து நிறையா இருக்குங்க, கணக்கே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன லைப்ரரி வேணால் யூஸ் பண்ணால் அவங்க அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லைப்ரரியை நீங்கள் கூகுள் சர்ச்சில் நீங்கள் கோண்டா யூஸ் பண்ணுங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் கோண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு உண்டான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோட் வேர்ட் கிடைக்கும். நான் இப்போ பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் கிடச்சிருக்கேன். அதே மாதிரி அனகோண்டா எப்படின்னா கோண்டா இன்ஸ்டால் பாண்டாஸ் அந்த மாதிரி ஒரு லைன் கிடைக்கும். அதை கரெக்டாக கொண்டு வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்டில் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் லொக்கேஷனோட உங்கள் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடும். உங்களுக்கு ரன் டைம் எரர் வராது. ஓகேங்களா? இதுதான் வந்து மிகப்பெரிய எல்லோரும் காமனாக எங்கே மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு பண்ணுவாங்க, ஃபைல் லொக்கேஷன் தப்பாக கொடுப்பாங்க. அதனால் பேக்கேஜ் இன்ஸ்டாலே ஆகாது, எரர் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த எரரை இனிமேல் நம்ம பண்ணக்கூடாது. இப்படி தான் வந்து பைத்தானுக்கு ஐடிஎல்லிக்கு நம்ம வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பர்களே.